ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் ஆயில் ஸ்டெயின் வந்து சாரியில் பட்டால் அதை உடனே எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆயில் ஸ்டெயின் பட்டு ரொம்ப வருஷம் ரொம்ப நாளெல்லாம் ஆகுது, அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே இந்த சாரியோட ப்ளவுஸ் பீஸ் தான் நான் இதை தைக்காமல் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி இந்த மாதிரி ஆயில் வந்து ஸ்டெயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ அது மேலே டால்கம் பவுடர் கொட்டி இந்த மாதிரி கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு துணியை போட்டு அது மேலே ஆன் பண்ணலாம். ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக பட்டுச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆன் பண்ணால் போதும். இது ரொம்ப நாள் ஆனது அப்படிங்கிறதுனால நான் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே இதை நல்லா வந்து ஹீட்டு ஏறுற வரைக்கும் நல்லா வந்து ஆன் பண்ணேன். இப்போ மேலே இருக்கிற துணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பவுடர்லாம் இந்த மாதிரி இன்னொரு துணி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆயில் நல்லாவே போயிருக்கு, பட் அந்த பவுடர் மட்டும் நல்லா வந்து தெரியுது. அதுக்காக இன்னொரு ஈர துணி வச்சு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இந்த 1 வீக் ஓல்டு ஆயில் ஸ்டெயின் வந்து சூப்பராக ரிமூவ் ஆயிருக்கு. நான் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் பண்ணேன். ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்.